Textiles வழங்கும் கலக்கப்போதியார் Champions powered by Hertz and Card driven by Skoda Slavia. Co-presented by Chiron Mattresses and Pillows, Eva Deodorants, Romraj Dhoti Shirts and Bunions மற்றும் Urban Rise Manhattan Condos OMR. 2 வாரமா நீங்க இல்லாம இந்த புள்ள குளிர் விட்டு ஆடுனா. அப்படியா? வித் ரோபோ சிங்கர் சேர்த்து. ஐயோ ஓகே, நான் போன வாரம் நான் அந்த 2 எபிசோட் நான் இல்லாத ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்ம ஆடியன்ஸை மிஸ் பண்ணேன், அந்த ஆடியன்ஸை மிஸ் பண்ணேன், லவபிள் ஜட்ஜஸ் மிஸ் பண்ணேன், எக்ஸ்பெக்ட் ரோபோ. நம்மளுடைய 3 நடுவர்களையும் ஒரு பலத்த கைத்தறலோட வெல்கம் பண்ணிடலாம். சூப்பர். ரோபோனா அர்ச்சனாக்கா முத்து. நம்ம கலக்கப்போயார் சாம்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமே ஸ்பெஷல் தான். ஆமா, வாரம் வந்து நம்ம ஒரு டாபிக் கொடுப்போம்ல, அந்த டாபிக்ல பயங்கரமா நம்ம சாம்பியன்ஸ்னா கலக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் டிவில வந்து கலக்கப்போயார் சாம்பியன்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்பெஷல் எபிசோடு நீங்க சொன்ன ரவுண்ட் கொடுப்போம். ஆனா விஜய் டிவிக்கே ஸ்பெஷலான ஒரு ஷோ இருந்துச்சு. எஸ், நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் அந்த ஷோக்கு வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில நிறைய காமெடியன்ஸ் வந்து இருக்காங்கன்னா அங்க இருந்து போனவங்க ஏகப்பட்ட பேர். மறைந்தும் நம் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய வடிவேல் பாலாஜி என்ன ரூல் பண்ண ஷோ. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிரிச்சா போச்சு ஸ்பெஷல். உண்மையிலே சிரிச்சா போச்சு ரவுண்டுன்னு சொன்னதுனால நான் சொல்றேன். வடிவேல் பாலாஜி முத அந்த எபிசோடில் வந்து சிங்கிள் மேன் ஆர்மியா உள்ள நுழைஞ்ச உடனே சிரிக்க வைப்பாப்ல. அதுக்கப்புறம் நானும் வடிவேல் பாலாஜி கிட்டத்தட்ட 450 எபிசோடு வந்து போயிருக்குன்னா அது ஒரே நிகழ்ச்சி சிரிச்சா போச்சு மட்டும்தான். ஓகே, நம்ம வந்து கெஸ்ட் வந்து வெல்கம் பண்ணிடலாம்னா. சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா குக்கு வித் கோமாளில வந்துட்டு நிறைய குக்கு பட்டங்கள் வந்து அவங்க பயங்கரமா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே பெஸ்ட் குக் அவார்ட் வாங்கிட்டு இருக்காங்களா? எஸ், வாங்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது இவங்க கையில ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் தான் கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் வித்லேகா அண்ட் சந்தோஷ். என்னனாலும் அந்த விதியில கேட்ட எனக்கு பிடிச்சது அதுதான். புஷ்வானா பின்னு அதான் எனக்கு பிடிக்கும். மிஸ்டர் சந்தோஷ் ஹீரோ, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அன்பு சகோதரர். வெல்கம். ஒரு பலத்த கைத்தட்டல் 2 பேரையும். நீங்க சமைச்ச எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறீங்க, நாங்க சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தோம். ரொம்ப சந்தோஷம். சூப்பர். அப்பா கேளுடா. ஆமா, அந்த குக்கிங்லாம் வந்து பண்றீங்களே, இந்த ட்ரைனிங் இல்லாமலாம் போக மாட்டீங்கல்ல? ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே போவீங்க? ட்ரெயின் பண்ணி போவோம். யார் சொன்னாங்க? அந்த ஸ்பாட்டிங்க ட்ரெயின் என்ன பண்ணி போவோம்னா, எந்த செஃப்க்கு என்ன டிஷ் பிடிக்கும் ட்ரெயின் பண்ணி போவோம். என்னன்னா ஸ்வீட் கொடுத்தா ஈஸியா அவங்கள கவர் பண்ணிடலாம். நான் தாமு வெங்கடேஷ் போட்டு என்ன குழந்தைகளா நான் ஸ்வீட் கொடுத்து கரெக்ட் பண்றேன். சீரியஸா நான் சொல்றேன், ஸ்வீட் கொடுத்தா அவங்க ஆக்சுவலா ஏதாவது மார்க் போட்டு தேத்தி விட்டுருவாங்க. ஓ, என் சீக்ரெட் நீ இப்பவே ரிவீல் பண்ணிட்டியா? சரி, இதெல்லாம் தயவு செஞ்சு பாத்துருங்க சார். உங்களுக்கு ஸ்வீட் லஞ்ச மாதிரி நான் தான் இல்லையே. அழகா ஒல்லி ஆயிட்டீங்கம்மா. உண்மையிலே வித்யூ வந்து ஒரு பெரிய ரோல் மாடல் நம்ம எல்லாருக்குமே. ஆமா, இப்ப அவங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கு தான் அவங்களோட சேஞ்ச் ஓவரே. அந்த வில் பவர் வந்து உண்மையிலே நம்ம ஒரு பலத்த கைத்துல கொடுத்தே ஆகணும். எஸ், தேங்க்யூ. அவர் வந்துட்டு வேற லெவல் ஃபிட். நான் அப்பப்ப அவர்கிட்ட டிப்ஸ் கேட்பேன், என்னடா பண்ணுறது, ஜஸ்ட் வாண்ட் பி ஹெல்த்தியா இருக்கணும். அங்க இந்த 2 வருஷத்துல ஹெல்த் இஸ் வெல்த்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஸ்டூடெண்ட்ட 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா வாத்தியாருக்கு அடையாளம் தெரியல. அவ்வளவு பேச்சு வரா, மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம். நீங்க போய் உங்க சோஃபால உட்காரலாம், என்ஜாய் பண்ணுங்க. வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பசங்க. ஓகேவா? சோஃபா மச்சான். வாட் a guest. Thank you. Hi. Anyway, Nandini and Mahesh, my very warm welcome to with you and to Santosh. Thank you so much வந்ததுக்காக. கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கலக்கப்போதியார் சாம்பியன்ஸ்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம தொலைக்காட்சியோட பொற்காலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம்ல, அப்போ நம்ம விஜய் தொலைக்காட்சியில இருந்தது வந்து அது இது எது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. அதுல ஒரு பொக்கிஷமாக இருந்தது சிரிச்சா போச்சு அப்படின்ற ஒரு சுற்று. அந்த சிரிச்சா போச்சோடைய ஒரு மிக அழகான வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். I'm sure you'll absolutely enjoy this episode. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்க 2 பேரும் சிரிக்கவே கூடாது. ஆமா, சிரிச்சிட்டீங்கன்னா போச்சு, அவ்வளவுதான். அது ஏன் உடனே அடிச்சு வேண்டியதான். வேற கெஸ்ட கூப்பிட்டுருவோம். ரொம்ப நேரமா அந்த ஒரு சோஃபா வந்து ஏன் சும்மா இருக்கு ஏன் சும்மா இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப கேட்டே இருந்தாரு. யாருன்னு வர போறாங்க? அதாவது அவங்கள பார்த்தாலே எனர்ஜி, அவங்களோட பேசினாலே எனர்ஜி. ஒரு அற்புதமான சிங்கரும் கூட. ஆனா அவங்க சிங்கர்ங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அடி மனசுல இருந்து அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேற தளத்துக்கு அவங்க போய் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் கிரேஸ் அக்கா.
கிரேசகா சொல்லுங்க மகேஷ். கலக்க போதார் சாம்பியன்ஸ்ல சிரிச்சா போச்சு ஸ்பெஷல்ல கெஸ்டா வந்திருக்கீங்க சிடபிள்யூசி டீம். கொஞ்சம் நீங்க லேட் என்ட்ரி இருந்தாலும் எங்க அக்கா எப்பயும் லேட்டஸ்டான என்ட்ரி. Thank you. ஓகே கிரேசகா சொல்லுங்க மகேஷ். சும்மாவே நீங்க சிரிப்பீங்க ஜாலியா இருப்பீங்க. கலக்க போதாரோட லெஜெண்ட்ஸ் எல்லாம் இந்த சாம்பியன்ஸ்ல வந்திருக்காங்க, டபுள்ஸா பெர்ஃபார்ம் பண்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி சாம்பியன்ஸ் கேட்கும் போதே என்ன கூப்பிடும் போதே உடனே வந்து Old memories. நாஸ்டால்ஜியா தான். ஏன்னா எப்பயாவது விஜய் டிவில ஒரு கெஸ்டா வந்திருந்த என்ன ரெகுலர் ஷோ கொடுத்து அழகு பார்த்த அம்மா வீடுனா அது சாம்பியன்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா நான் விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். எல்லா பெண்களும் அம்மா வீட்ல ரொம்ப நாள் இருக்க முடியாது இல்லையா? அதனாலதான் போயிட்டே இருக்கும். அதனாலதான் அப்பப்போ கூப்பிட்டுறோம். 2 சீசன்ல இருந்தோம், இந்த சீசனுக்கு அனுப்பிச்சுட்டா. இந்த சீசன் அமிச்சது காரணம் அந்த 3 பேர் தான். நீங்க 3 பேர் போய் உட்கார்றீங்க, ஷோ தாறுமாறா என்ஜாய் பண்றீங்க. ஓகேவா? ப்ளீஸ் ஒரு பலத்த கைத்தறல எல்லாருக்குமே. பாட்டு பாருங்க. ஓகே, நம்ம கலக்க போயார் சாம்பியன்ஸ்ல இந்த சிரிச்சா போச்சு ஸ்பெஷல்ல உங்க டீம்ல யார் என்ன பண்ற ஐடியா இருக்கீங்களா, விளைவிக்கிறீங்களா? நான் ரோபனா இல்ல, இன்னைக்கு நிகழ்ச்சியில பாலான் வினோத் வர வேண்டியது. சரி, என்ன அன்பு தம்பி வினோத்துக்கு வந்து கால் அடிபட்டு ஸ்டிச் போட்டிருக்கிறதுனால அவனால வர முடியவில்லை. ஆனால் பாலா தனியா சிங்கமா வந்து பண்ண போறான். அம்சமா அழகா ஒரு பொண்ண பார்த்த உடனே Hi boys. Hi girls. ஏய், Robo sir. ஏய், உன்னோட தங்கச்சிங்க இருக்கா பாருடா. சீ பாருடி. சார் ஓகே சார். பை தி பை நான் இன்னைக்கு என்ன இவ்வளவு ஹாப்பியா இருக்க சொல்லுங்க. மேடம், Because உங்களுக்கு ரெகுலரா வீடியோ கால் பண்றவர் என் பக்கத்துலயே இருக்கார். ஏய் ராமு. ஹலோ, பேர் என்ன கேளுங்க. வாட்ஸ் யுவர் நேம்? கத்திஜா. கத்திச்சா கத்தலையா? ஜாவராஜா. ஓகே பை தி பை இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? எப்படி? ஏன்னா இன்னைக்கு எங்க அப்பா வீட்ல இல்ல. Because nobody in my home. ஏன் வீட்ல யாரும் இல்லைன்னா நீ ஏன் ஹாப்பியா இருக்க? Because நான் 2K கிட் ஜாலியா இருப்பேன் நானு. கரம்பரம் தாம்பரம் கிளம்புறோம். ஹலோ செல்லக்குட்டி பர்பி குட்டி என்ன பண்றீங்க? டார்லிங் நீ ஏன்டா ஃபோன் பண்ண? ராக்லியா? எங்க வீட்ல இப்ப யாருமே இல்ல, நீ வரியா? நான் வரட்டா? அதான் யாருமே இல்ல, நான் ஏன் வரணும்? எல்லாரும் இருக்கும் போது சொல்லி நான் வரேன். அட பகல் பைத்தியம், எங்க வீட்ல யாரும் இல்ல, நீ இப்ப வரியான்னு கேட்டேன். இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன். கம் ஆன். ஏய் கத்திஜா, எப்படி இருக்க? ஐயோ நீ ஏன்டா இப்ப வந்த? நீ 10 நிமிஷம் கழிச்சு தானே வரேன்னு சொன்ன, இப்ப எதுக்கு வந்த? நீ தானே யாருமே இல்லைன்னு சொன்ன, அதான் உடனே வந்துட்டேன். எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து ஏய் கத்திஜா, எடுத்துட்டான். இவன் யாரு? எடுத்துட்டான். யார் இவன்? ஏய், நீ நினைக்கிற மாதிரி இவன் லவ்வர் கிடையாது, இவன் பாய் பெஸ்டி. பாய் பெஸ்டியா? நான் கூட லவ்வரோ பயந்துட்டேன். ஆமா, அவன் யாரு? என்ன வர சொல்லிட்டு அவன வர சொல்லிருக்க? நீ நினைக்கிற மாதிரி அவன் லவ்வர் கிடையாதுடா, இவன் கிரஷ். ஃப்ரெஷ்ஷா புடிங்கி போட்ட போண்டா மாதிரி இருக்கான். இவனை கூப்பிட்டு வச்சு என்னையும் கூப்பிட்டுருக்கியா? இவ்வளவு சீசன்ல ஜட்ஜா இருந்திருக்கேன், ஆங்கரா இருந்திருக்கேன், இப்படி ஒரு பஞ்ச கேட்டது அதான் புடுங்கி போட்ட போண்டா. ஐயோ எங்க அப்பா வந்துட்டாரு. உங்க அப்பா வந்துட்டானா? என்னடி உங்க அப்பனை வர சொல்லிட்டு எங்களையும் வர சொல்லிட்டு இருக்க? அவனை கலாயில. ஆமா சார், நீங்க என்ன சொன்னீங்க? உங்க அப்பனை வர சொல்லிட்டு என்னையும் வர சொல்லிருக்கேங்க. அவங்க அப்பனுக்கு இதாண்டா வீடு. நீதான் அவன் வீட்டுக்கு வந்திருக்க. யார் தெரியுமாடா? எங்க அண்ணன்டா. ஏய் கத்திஜா, இன்னைக்கு அவனை கலாயில. அவன் இந்த ஸ்டேஜை விட்டு ஓடல. யாரு? உங்க அப்பனை. ஓ சூப்பர். நீங்க என்ன சும்மா இருக்கீங்க? ஏய், அவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு வழியிலே ரொம்ப கிராஸ் ஆகுறான். நீங்க செம்ம காமெடி அவனை வச்சு நான் பண்றேன் பாரு. நீங்களா? ஆமா. இப்ப நீங்க சொல்லுங்க. தம்பி, அங்க போய் கைத்திட்டு இருந்தா 500 ரூபாய் பணம் அன்லிமிட்டட் சாப்பாடும் கிடைச்சிருக்குமா?
எங்களை பார்த்தா என்ன கை தட்டுற மாதிரி இருக்குதா? இல்லப்பா கை தட்டுற பசங்க டீசெண்டா அழகா இருப்பாங்க, உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏய் நான் கலாகிரியா? ஏய் கைட்டு வச்ச டியூப்லைட் பட்டி மாதிரிக்கிற நீ எங்களை கலாகிரியா? யாரா நீ? பின்னாடி பார்த்தா அல்குமார் இருக்க, முன்னாடி பார்த்தா சில்குமார் இருக்க. ஏய் நல்லா அணைச்சு போட்ட பீடி துண்டு மாதிரி இருந்துட்டு நீ எங்களை கலாய்க்கிறியா? தம்பி மண்டை மேல ஓட்ட போட்டா பன்னி உண்டியல் மாதிரியே இருப்ப. நல்லா சப்பாத்திக்கு மாவு உருட்டி தவறி சாணியில உண்டா மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு பிச்சிடுவேன். யாரு வீட்ல? ஏய் நல்லா பருப்பு கடை நிமித்தி வச்ச மத்து மாதிரி இருக்கிற நீ எங்களை கலாய்க்கிறியா? செப்டிக் டேங்க கவுத்து வச்ச மாதிரி இருந்த நீ என்கிட்ட பேசுறியா? ஏய் என்னடா நடக்குது? என் வீட்டுக்குள்ள என் பொண்ணு கிட்ட தனியா பேசிட்டு இருக்கீங்க. யாரு இவனுங்க? இவங்க தான்ப்பா. என்ன அண்ணா நகர் ஆர்ச்சா பூண்டு வர வா உள்ள. இவரப்பா, இவர் என் பாய் பெஸ்டிப்பா. வாய் பெஸ்டியா? கலவரத்துல எரிஞ்ச வெல்க்ரோ வேஷ்டி மாதிரி இருக்கா. ஏய் இங்க வாடி. யாரு இவன்? என்ன பாய் பெஸ்டினா என்ன பண்ணுவான்? இவன் என் பின்னாடி சுத்துவான். பின்னாடியே சுத்த இவன் பக்கு டாக் பையனா சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு அறத்துருவேன். இவன் யாரு? அப்பா இவன் தான் என் கிரஷ்ப்பா. கிரஷ்ஷா? மாநகராட்சி கக்கூஸ் கழுவுற பிரஷ் மாதிரி இருக்கா. கத்திதா. ஏய் இவன் என்னடி பண்ணுவான்? இவன் கூடயே இருப்பான்ப்பா. கூடயே இருப்பான்? ஆமாப்பா. நல்லா மூஞ்ச பார்த்தா ஹோல்சேல்ல ஓட்ட சட்டி விக்கிற மாதிரி இருக்கான். இவனெல்லாம் தம்பி எதுக்கு சிரிக்கிறீங்க? அவனாவது ஓட்ட சட்டி விற்கிறான், இவெல்லாம் போட்ட சட்டியை சைனால விற்கிறான் சார். பிச்சிடுவேன் பிச்சிடுவேன். உங்க அப்பா வந்ததுல இருந்து ஓவரா போறான். அதர்வா ப்ளீஸ் அதர்வா. என்ன என்ன பேசணும் சாருக்கு? இப்ப அதர்வா 2 டேலா கொடுத்தாலே பதறுவான் இவன். அதர்வா நீ யாஸ் கேள்றா டேய். ஷாமு ப்ளீஸ் ரா. சாரி யாரு? ஷாமு மண்டையில திரி ஒட்டினா பாறைக்கு வைக்கிற பாம்பு மாதிரியே இருப்பான். இவனுங்க இந்த வீட்டு பக்கம் வந்தானுங்கன்னா அறத்துருவேன். ஏய் என்ன நடக்குது? ஏய் ஏன்டி எங்களை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துற? உன்னை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்ததான் தெரியாம நீ வந்துட்ட. தம்பி திரும்பவும் சொல்றேன், நான் இல்லாத போய் பொண்ணு கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டீங்க செஞ்சிருவேன். யோ உன் பொண்ணு தாயா எங்களை கூப்பிட்டு வர சொன்னா. பாப்பா இருங்கப்பா, இவரை பத்தி சொல்லலப்பா. யாரு இவரு? பா இவர் 3 பெட்ரோல் பங்குக்கு ஓனர்ப்பா. சார் இவனா பெட்ரோல் பங்க் ஓனருங்க? வாங்க சார். சார் எல்லாருக்கும் 10 மணிக்கு மேல குடிக்கலனா கை நடுங்க சார். தம்பிக்கு 8:30 மணிக்கு ஏதாவது வண்டியில் பெட்ரோல் திருடலனா கை நடுங்க சார். அன்னைக்கு அர்த்தராத்திரி அமாவாசை சார். எந்த வண்டியும் திருட பெட்ரோல் இல்லாம இவன் வண்டியில திருடி பெட்ரோலை வித்து நடந்து போனா சார். அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். யாருகிட்ட பிச்சிடுவேன். என் பொண்ணுல என்னடா பண்ணுவீங்க? அவ இல்லைன்னா நான் தூங்கவே மாட்டேன். 105 ரூபா கோட்டர்ல நீ தூங்க மாட்டேன். தம்பி நீங்க? ஏய் அவ இல்லனா டார் ஆயிடும். நாய் காலத்துக்கு ஜட்டி போடவே போராடும், டார் ஆயிடுமா? பாப்பா பிச்சிடுவேன். அவன் நடிச்சு வர கவசம் பாருங்க. சார் அவளை உருங்க சார். அங்கிள் ப்ளீஸ் சார் அவனுக்கு நான் இங்கே ஜீவ சமாதி கட்டிட்டேன் சார். வாடி. என்ன மேடம் அவன்? டேய் இங்க வாடி. ஆனா ஒண்ணு இவங்க 2 பேரும் எவன் தான் பிடிச்சிருக்கு சொல்லு. ஏய் என்ன சொல்லு. ஆனா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், உனக்கு இவனுக்கு கொடுக்குற பால் காசு மிச்சம். எப்படிப்பா? இவனை கூட்டிட்டு போய் பிளாட்ஃபார்ம்ல படுக்க வச்சுன எரும மாடு கண்ணு குட்டி நினைச்சு அதுவே பால் கொடுத்துட்டு போயிடும். அதனால அவனுக்கு சூப்பர்ப்பா செல்லப்பா மகப்பா. ஐயோ டேய் இங்க வாடை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொண்ணை தனியா ரூட் விடுறீங்க 2 பேரும். தம்பி டேய் தம்பி இல்லப்பா நான் உங்க பொண்ணு. ஐயோ செல்லக்குட்டி. சரி ஓகே இவனுக்கு எங்கடி பாத்த சார்? இவ இருக்காளா சார்? சரியான தத்திரியம் முடிச்ச நாதாரி சார். ஒரு மீல்ஸ் பண்ண சொன்னா ரீல்ஸ் பண்றா சார். ஒரு பொண்ணுனா மீல்ஸ் பண்ண தெரியுமா தெரியாதா சார்? ரீல்ஸ் பண்ணி என்னடி பண்ணுவ? ரீல்ஸ் பண்ண இன்ஸ்டால பாப்பாங்க. மூஞ்செல்லாம் ஃபுல்லா குஸ்டாலே பார்க்க முடியாது, இன்ஸ்டால பாப்பானா? செருப்பு கைட்டு அடிப்பேன். பா ஏய் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். சரிப்பா இந்த மாதிரிலாம் மீடியாக்கு வரணும் ஆசை எதனால வந்துச்சு? இல்லங்க அக்காவை பார்த்து தான். எந்த அக்கா? அங்க ஒரே ஒரு அக்கா. யாருக்கா? பிஜுலேக்கா. என்னக்கா? பிஜுலேக்கா. ஏண்டி ஹைபிரிட் காக்கா? அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்கள பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அவங்க எனக்கு ரோல் மாடல். அதுவே வாரண்டி கேரண்டி இல்லாத பழைய மாடல். அப்பா என்ன பத்தி கலாங்க, நான் அப்பா பத்தி கலாச்சிங்க. நான் பொண்ணாவே இருக்க மாட்டேன். நீ பொண்ணே கிடையாது. என்னடி நடக்குது? இவனா அவனா? ஒட்டு பேர் மத்தியில நீ வந்து புக் பண்ணு. சொல்லிடுறேன் பையனுக்கு உண்மையா சொல்லுப்பா. பா நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. யாரு? எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. யார பிடிச்சிருக்கு? அவரா? எங்க? என் உசிரெடுத்து
வச்சுக்கிட்டா ரெட்ட கண்ணால என தின்னாடா கொஞ்சம் தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா. மாமா மாப்பிள ஐயோ எப்படி இருக்கீங்க மாமா? மாப்பிள நீங்க துணி எடுத்து தப்பீங்களா மிஷின்ல படுத்து தப்பீங்களா ஃபிட் ஆகுதே மாப்பிள மாப்பிள என் பொண்ணு உங்களுக்கு தான் நீங்க வச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி ஹனிமூன் கூட்டு போங்க. மாமனாரு ஏண்டா தேங்காய் இப்பதான் ஞாபகம் வருதா? இதுதான் சார் வாழ்க்கை. பொண்ணு யார் மனசுக்கு பிடிச்சிக்கோ அவங்க கூட வாழ்ந்துட்டு போயிட்டு சார். அவ லவ் பண்ணிட்டோம், ஃப்ரெண்டா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிட்டோம், கூட இந்த பாய் பெஸ்டி இந்த கிரஷ் இவன மாதிரி ஆட்கள் தான் சார் வந்து கும்மி அடிச்சுட்டு போறானுங்க. சந்தோஷமா இருங்க, மாஸ் பண்ணுங்க, மஜா பண்ணுங்க, பொண்ணுங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பாலத்தை கைத்திடல் பாலா. விக்கி ஷாவுக்கு வந்து வேற லெவல்ல ஒரு கைத்திடல் கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எஸ், ஒரு கெஸ்டோட பாய் பெஸ்டியாவும் கிரஷாவும் வந்த நம்ம ஆக்சுவலா இது வந்து சேகர் வந்து ஒரு மெக்கானிக், ஆனா வந்து கலையில ரொம்ப ஆர்வம் உடையவர். நம்ம இவர்தான் விக்கி. இன்னைக்கு ஆக்சுவலா வினோத் அண்ட் பாலா 2 பேர் சேர்ந்து பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில தான் வினோத் இல்லைன்றது தெரியும். அதுக்காக கண்டென்ட்டை உடனே மாத்தி உடனே ஸ்கிரிப்ட் வேற எழுதி சிங்கிளா வந்து ரெடி பண்ணது தம்பி பாலா தான். 1 ஹவர்ல இருந்து மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ள ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் தான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பாலாவும் அவங்க டீமும் பண்ணிருக்காங்க. குக் வித் கோவால டீம்லயே கேட்டலாம், உங்க டீம்லயே அமேசிங் ஜாப். இது வந்துட்டு ஒரு 2 ஹவர்ல ரெடி பண்ண ஸ்கிரிப்ட்னு என்னால நம்பவே முடியலங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். கேபிஒயோட சரவடி அதான் நம்ம வெட்டிக்கிலே. கேபிஒய் அந்த சாம்பியன் சீசன் 1ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் பாலாவுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சீசன் 2ல வந்து ஓரளவுக்கு வந்தான். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, நம்ம எப்படி நம்மள ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனுக்கு கிடைக்கிற ஒரு 2 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ அதுல வந்து யூனிக்கா என்ன பண்ணலாம், அவன் ஸ்லாப் ஸ்டிக் தான் நிறைய பண்ணுவான். இப்படியே அவன் உழைச்சி தான் இந்த தடவை வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல வந்து ஒரு பெஸ்ட் காமெடியன் அவார்டு வாங்குற அளவுக்கு வந்தான். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதை விட இன்னும் ஏதோ ஒரு லெவல் போற பாலா. லவ் யூடா. ஐ லவ் யூ. பாலா வந்து இந்த கடைசி நிமிஷத்துல வந்து ரெடி பண்ணிருக்காருன்றது பெரிய ஆச்சரியமே கிடையாது. அவர் எது கொடுத்தாலும் பண்ணிடுவார்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அது சொல்லவே முடியாது. ஏன்னா பாலாவோட பெரிய ஃபேன் நான். உண்மையா சொல்ல போனேன்னா நான் ஒரு டைமும் நான் சமைக்கிறேனோ இல்லையோ அவர் என்ன பண்ணான்னு ரசிச்சுட்டு இருப்பேன். அவனுங்க அது மாதிரி ஒரு விஷயம். அது அப்படியே பார்த்ததுனாலதான் அமுச்சு விட்டாங்க. ஓகே, போட்டி கடுமையா போயிட்டு இருக்கு. இப்ப முத்து டீம்ல இருந்து யார் வர போறா, அந்த பெர்ஃபார்மன்ஸை பீட் பண்ண போறாங்களா இப்ப பாத்திரலாம். முத்து, அடுத்து வர போற ஆட்கள் வந்து அவங்க எப்பவுமே ஒரு பிரம்மாண்டமா வருவாங்க. இந்த உலகத்துல எவ்வளவு வகையான மரங்கள் இருந்தாலும் வாழை மரத்துக்கு இருக்கிற மவுசு வேற எந்த மரத்துக்கும் கிடையாது. இந்த வகையான அரிய வகை வாழை மரம் உலகத்திலேயே இந்தியாவுல பழவேற்காட்டுக்கும் மாங்காட்டுக்கும் நடுவுல இருக்கிற திருவேற்காட்டுல மட்டும்தான் கிடைக்கும். முகூர்த்த சீசன் வந்துட்டாலே இந்த காட்டை நோக்கி எல்லாரும் வாழை மரம் வெட்டுறதுக்கு பெரிய லாரி எடுத்துக்கின்னு தாரையா வருவாங்க. ஆனா இந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன வாழைக்கண்ணை கூட யாராலையும் சுலபமா வெட்ட முடியாது. காரணம் வீரபத்திரன், புஷ்பராஜ். இவங்க 2 பேரும் தான் இந்த காட்டையே கட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா முத்து உடனே கொத்தமல்லி கட்டா இல்ல புதினா கட்டான்னு கேட்டா கண்டிப்பா முத்துவுக்கு புத்தூர் கட்டு தான். இப்ப இந்த காட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? வாடா கோப்புராடே வா. கடைசியில எப்படி இருந்தது ஆக்டர்னு கேட்க போறேன். 3 பேர் என்ன பார்த்து பயம் இல்லாத போச்சு இல்ல யாருக்குமே. டேய் சொத்த பல்ல சேகரு யாரா? ஐயா சொல்லுங்கய்யா. அந்த பயம் இருக்கட்டும். என்னது அந்த பையன் இருக்கட்டுமா? ஏயா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்ககிட்ட எவ்வளவு தானே வேலை செஞ்சிருக்கேன், இப்போ அந்த பையன் இருக்கணும்ன்ற. அந்த வாழை மரத்தெல்லாம் கடத்த சொன்ன கடத்திட்டியாடா? ஐயா இதுக்கு ஒரு ஆள் இருக்கு. யாரா அவன்? புஷ்பா. அவன் சாதாரணமா வரமாட்டான்.
டேய் பாவமா போச்சு இந்த பண்ண தூக்கி போட்டா ஏன் முன்னாடியே காலை தூக்கி போடுறியா? இந்த கால எந்த இந்த கால எந்த இந்த கால் எந்த புஷ்பா? இந்த காலை எந்த? என் கால் மேல நான் கால் போடுவேன். பூ மாலையா போட்டேன். ஏன் மேல போறியா இல்ல பூ மேல போறியா? யாரா நீ? புஷ்பா புஷ்பராஜ். டேய் நீ சத்யராஜ் சொல்லு இல்ல ராமராஜ் சொல்லு, ஆனா புஷ்பராஜ் மட்டும் சொல்லாத. புஷ்பா செட் ஆகலையா? ஆமாடா. இந்த அம்மா புஷ்பா எப்படி இருக்குது? அல்லு அர்ஜுனுக்கு சூப்பரா இருந்தது, உனக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. எனக்கே சுமாரா இருக்குண்டிய. 2 நாள் முன்னாடி சார் தான் புஷ்பா பண்ண ஒத்த காலினாரு. ஏண்டா கெட்ட போட்டு ஏத்துற இயக்குனருக்கு தெரியாதா எவனுக்கு புஷ்பா படம் நல்லா இருக்கு இல்ல புஷ்பா போகும் தெரியாதா உனக்கு? இப்போ ஸ்டெப்பன் போற ஆரியா போறேன். புஷ்பா சார் அவர் ஆடலாம் வேண்டாம், நடந்தாலே அப்படிதான். ஆறுனா இல்லையா பாரு. ஏண்டா தண்ணி கிண்ணி குச்சிரா இல்ல இதோட முச்சிக்கிறியா? மேல கீழே வாங்குதடா. பேசுறியா இல்ல போயிட்டு வருவா? ஏய் டேய் டேய் எனக்கு வாங்குது இருக்கட்டும், உனக்கு ஏன்டா இப்படி வாங்கிக்கின்னுக்குது? என்னடா பாடி லாங்குவேஜ் அது? அது பைக் ஓட்டுனே போன் பேசி போயிருந்தேனா போன் உந்துச்சு. அப்புறம் வண்டியை விட்டு இந்த போன் உந்துச்சு. அதான். ஆமா இவ்வளவு கேக்குறிய நீ யாரு? என் பேரை கேட்டா சின்ன பசங்க கூட சொல்லண்டா. ஏய் எரும மாடு மாதிரி வாழ்ந்துல குழந்தை கூட சாகச வச்சுருக்கிறா. மிஸ்ஸிங்கா? பாத்தீங்களா? ஏய் நான் தான் இந்த காட்டுக்கே ராஜாடா. அப்படியா? ஒரு கட்டம் போட்டா செஸ் போர்ட்ல இருக்கிற ராஜா மாதிரியே இருப்ப. நீ காட்டுக ராஜா. வீரபத்ர. ஏய் ஏய் வீரபத்ர. புஷ்பா புஷ்பராஜ். புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர். ஓ நிறுத்துங்க. இதுக்கே உங்க 2 பேரும் கூப்பிட்டான், எதுக்கே சண்டை போட்டுக்கிறீங்க? ஒரே ஒரு வேலை பண்ணிட்டு போ. சொல்லு புஷ்பா. அந்த ஸ்ரீ வலிக்கிறாள? ஆமா. என்ன பாக்குறாள பாரு. பாக்கலையா? அப்படியா? பாக்கலா? பாக்கலாம். ஏண்டா நான் ஆப்பியா எடுத்து புரியாதுல. கொஞ்ச நாச்சு வந்து அவ பாக்குறா சொன்னா கொஞ்சம் போயிடுறா. கோருங்க மாதிரி மூஞ்சி பாக்கலன்றா. சரி 1000 ரூபா கொடுக்குறா. அவர் என்ன பார்த்து சிரி சொல் போ. புஷ்பா வேணாம் புஷ்பா. போடா. என் புஷ்பாவை பார்த்து கொஞ்சம் சிரியா. 1000 ரூபாய் தரேன். ஏய் வாடா. சொல்லியா? இந்த 5000 ரூபாய் அந்த மூஞ்சி இதோட சிரிக்க வேணாம்னு சொல்றா. ஸ்ரீவல்லியே இங்க வா. யார் உனக்கு கலாச்சா? இதோ இவன் தான் கலாச்சான். என்ன பார்த்தேன்னு நீ சிரிச்ச? இல்லையே. பின்ன நானும் ஒன்னும் சிரிக்கலையே. பின்ன அப்ப அந்த 1000 ரூபாய் சிரிச்சா? ஐயா 1000 ரூபாய்க்குலாம் நான் சிரிக்கல. 1000 ரூபாய் தானே சிரிச்சா? ஐயா ஆமா. என்னப்போ 10,000 ரூபாய் கொடுக்குறேன் ஒரே முத்தா கூட. என்னது? 10,000 கொடுக்குறேன் ஒரே முத்தா கூட. ஏய் 20,000 ரூபாய் தர மொத்தமா ஓடிடு. ஸ்ரீவல்லியே அது உனக்கு கிடைக்காத. ஒரு 10,000 ரூபாய் முத்தா அவனுக்கு கொடு. எதுக்கு நான் முத்தா கொடுக்கணும்? ஏய் எனக்கு இல்ல. ஒரு குழந்தை உன்னோட தீவிர ஃபேனா. அது ஒரே ஒரு முத்தா மட்டும் நந்தினி கிட்ட வாங்கி வந்துச்சு. அதான் குடுக்குறியா? இத சொல்லி 8 பேர்கிட்ட ஏமாத்தி வாங்கி இருக்கிறான். பாத்துக்க நீ. அரே சாமே ஆஜா சாமே பலம் சாமே பரம சாமே சனம் சாமே. तेरी झलक शर्फी श्रीवल्ली नैना मदक बर्फी. तेरी झलक शर्फी श्रीवल्ली बातें करे दो हर्फी. அந்த புள்ள நடனா ஐயா சாமி அப்பா சாமின்னு பிச்சை எடுக்குது. நீ நடனா சாணியை மெரிச்சிட்டு வந்து காலை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற.
ஏய் உனக்கு முன்னாடியே அந்த சாங்கெல்லாம் நான் ஆடிட்டேன்டா. அப்படியா? பாக்குறியாப்பா? பாக்குற போடு. ஏய் வாங்க. ஆமா என்ன ரொம்ப பழசாகுற அப்படியே? என்ன இதெல்லாம் ஆட்டுமா ஆடக்கூடாது, பாட்டுமா பாடக்கூடாதுன்னுங்கிற? தாண்டா ஒரு பொம்பளை புள்ள வச்சு வாயில பெட்ரோலை ஊற்றி மூஞ்சில ஊதுறீங்க. இதுவாடா உங்க ட்ரெண்டு எப்படிதம்மா? சொல்றியா சொல்றியா ரெண்டே பார்த்தாண்டா. பார்த்தா என்னடா சொல்றியா சொல்றியா? அப்படியா கேட்கலாமா? साड़ी पहन के साड़ी आए तो उसको भूरे, छोटे छोटे स्कर्ट भी जो पहन के आए तो भूरे। छोड़ साड़ी छोड़ स्कर्ट, इन कपड़ों से क्या होता? नजरें गंदी सोच गंदी, मर्द है बिन पहने लूटा। बोलेगा या बोलेगा साला, बोलेगा या बोलेगा साला। गोरे मुखड़े पे तैयार कोई मरने को, सांवली को छेड़े बाहों में आ जाए भरने को। काले गोरे से क्या मतलब, मधु मिले या फिर मट्टा? एक ही रट्टा देख दुपट्टा, मर्द है बिन पहने लूटा। बोलेगा या சாங்குனா இப்படி இருக்குது. ஏய் நீ வேணா சொல்லிக்கோ, நான் வேணா சொல்றேன். நல்லா தான் இருக்கு. நம்பியா? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? இனிமே ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. எல்லா வாழை மரத்தை வெட்டுறோம், இருக்கிற எல்லா திருவிழாலும் வாழை மரத்தை போய் கட்டுறோம். ஐயா ஐயா எனக்கு இந்திய அளவுல பிடிச்ச நடிகரியா அவரு பகத் பாசில். ஐயா ஐயா போலீஸ் லத்தியமா இருக்கிற ஒரு ஆளை போலீஸா போட்டிருக்கீங்களே. இது ரொம்ப மோசமான காடு சார். அதுலயும் உனக்கு ரெண்டு பேரும் மோசமானவங்க சார். ஓடுவியா? எனக்கு உயிர் பயம் சார். ஓடு நீங்க காப்பாத்திக்க அவ்வளவுதான். இவர் இன்ஸ்பெக்டர் சார். இல்ல சார் அங்க இறங்கி நடந்து வந்தாரு சார். நடந்து வந்து இந்த துப்பாக்கி தூக்க முடியல சார் அவரால். சரி யார் இவரு? பகவத் பாட்சன். அது எது ஒரு பேசல பிளாண்டத்துல பிரம்மாண்டமா இருக்குமே, அப்படியே வந்துக்கலாம் முடியும். என்ன மாதிரி இவரா மறந்துட்டாங்க அடிக்கிறடா. காசு குடியா? நீ எதுக்கு வந்துக்கிற தெரியும், காசுக்கு தானே வந்துக்கிற. என்ன குடி. இந்த எடுத்துக்கு போ. ஒண்ணு குறையுதா? குடி. என்ன பாருடா. என்னடா இது ஒண்ணு குறையுதுன்றா? போதுமா? அந்த ஒண்ணு குறையுது இல்ல சார், குழந்தைங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் ஒட்டுவானுங்கல்ல, மண்டை ஃபுல்லா பிளாஸ்டிக். ஒண்ணு குறையுது. ஒண்ணு குறையுதா? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? எல்லாம் குறையுதுன்னா எல்லாத்தையும் அவுத்து போட நிக்க முடியும். இந்த சாட்டம் குறையுது. புரிய இந்த சார் இதுதான் குறையுது. என் நண்பனையே சட்டை கைட்ட வச்சுட்டல. ரொம்ப பிடிக்காத ஒரு கீழே என் கையை அவுத்து விடுங்கடா, உங்க மூஞ்ச கீழே போடுறா. ஒரு நிமிஷம்
கீரல் போட்டு காக்கா பார்த்துச்சுன்னா ஈரல் உன்ன தூக்கிட்டு போயிடுறியா? கீழே போடுறேன். இங்க வா. ஏய் எங்க காட்டுக்குள்ள வந்து வச்சுக்க யாரா கட்டில போடும் உன்னை காப்பாத்து யார் வரலாம் பாக்குறான் இரு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. பேசு. தள்ளு. டேய் என்ன அவுத்து விட்டு பாடுறா. உன்னை இப்படியா பார்க்க முடியாது, அவுத்து விட்டு வர பார்க்கணுமா? டேய் உங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வரானுடா. சொல்லு வந்து கொண்டே இருக்கிறான். வந்துட்டா. 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 இவர் தான்டா என்ன பிடிச்ச தீர்வான்னு சவால் விட்டுக்கிறார் அந்த பரவாயில்ல. உங்களை கைது பண்றதுக்கு ஒரு கூடுதல் டிஜிபி அனுப்புனேன். அவருங்கடா. அவரா எங்களை அடித்து தானே எத்துனுங்கிறாப்புல ஃபுல்லா டபுள் பார் எத்துனுங்கிறாப்புல. ஆமா சார் உங்களை காட்டுல மரத்த கருத்தனை கூப்பிட சொன்னா நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கட்டி போட்டாங்கப்பா. ஆமா கட்டி போடுறதுல மட்டும் நீங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுருப்பீங்க. இந்த காட்டுல இருக்க எல்லாத்தையும் அழிச்சது நீ. உனக்கு துணை போனவன் இந்த வீரபத்ரன். ஐயா எல்லாத்தையும் அடிச்சது இவர் வீரபத்ரன். ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மரங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கப்புறம் நீங்க மரத்தை வெட்டினீங்கன்னா நான் உங்களை வந்து சுடுவேன்டா. நீங்க மரத்தை வெட்டுறத பத்தி பேசுறீங்க, பட் ஒரு கிளைய கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. ஐயா 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 நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஷூட்டிங் பிராக்டிஸ் 2 சுட்டு காமிங்க வாங்க. கட் அவுட் ஒண்ணாம்பா. ஐயா யார் சுடுங்க ஐயா. ஏய் அதுலயே சுட்டுட்டியா? புரியுதா? ஐயா ஐயோ ஐயோ அவங்களே ஏயா நீ வந்து கெஸ்டா சுடுறியா? ஏண்டா இதுக்கப்புறம் எனக்கு இந்த காட்டுல எனக்கு தெரியாம எவனும் மரம் கடத்த முடியாது. டிஜிபி சார் குறி பார்த்து சுடுங்க சார். எதை? யார சுடுறீங்க? ஐயா அங்க சுட்டா ஒண்ணுமே இருக்காது ஐயா. சுடுங்க ஐயா. பேலன்ஸ் வச்சுக்க. ஐயா ஐயா எல்லாரும் கிளம்புங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரியாம எவனும் இந்த காட்டுல வாழை மரத்தை கடத்த முடியாது. வாங்கடா. ஏய் தயவு செஞ்சு என்ன கூட்டு போறது இருக்கட்டும். தயவு செஞ்சு அவரை கூட்டு போடா. அப்புறம் கொலை கேஸ்ல நானே உள்ள போயிடுவேன். ஐயா வாங்க. எல்லாரும் சேர்ந்து டிஜிபி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயா வாங்க போலாம். ஓகே, இந்த ஆக்ட்ல வந்து கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அன்பண்ணன் சரவணன் அவர்களுக்கும் நம்முடைய தம்பி கிரைன் ஹாஸ்டல் அவர்களுக்கும் கிருபாகரன் அந்த போன தடவை லேடி கெட்டப்ல வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணார், பாகியலட்சுமியில பண்ணாரு. கிருபா அவர்களுக்கும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச அண்ணன் லொல்லு வெங்கட்ராஜ் அவர்களுக்கும் ஒரு பலத்த கைத்தறல் நம்ம எல்லாரும் கொடுத்துறோம். வித்யு நீங்க ஆரம்பிங்க. ஐயோ என்னால முடியல. அமேசிங் அமேசிங் அமேசிங். ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன், இந்த ஸ்கிட்ல ஒன்றும் குறையல. லொல்லு சபால இருந்து அப்ப இருந்து பாக்குறோம். அவரை போட்டு ராட்சசன் வில்லன் மாதிரி ஒரு மண்டையில போட்டு தடவி பாடா படுத்தி அந்த மனுஷனை அவரும் பாருங்க எல்லாத்துக்கும் குடிஞ்சு நிஞ்சு எவ்வளவு தூரம் வந்து பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தானே பெரிய வாழ்த்துக்கள்னே. அடுத்து வந்து அமுதன் பழனி பட்டாலும் எப்போ வந்தாலும் மெனக்கடல் ஒன்று இருக்கும். அவ்வளோ தூரம் ஒரு விஷயம் என்னன்னா அதுக்கான மெனக்கடல்னு ஒன்று இருக்குல்ல. அந்த ரோப்பு வந்து ஒரு செகண்ட் தான், ஆனால் தூக்கி இறக்குற வரைக்கும் அந்த ரோப்பை கட்டி அதில் இறக்கி வர்றது அந்த மெனக்கடல் தான். போன எபிசோட்ல சொன்னோம் சின்ன தெரியல ஒரு சங்கர் சார்னு சொல்லி. அப்ப இப்ப வேற ஏதாவது சொல்லுங்க. இரு உண்மையிலே போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், இவருக்கே இன்னைக்கு பாதுகாப்பு தேவைப்படுச்சு. ஒரு படத்துல இருக்கிற எல்லா அமேசிங்கான ஆஸ்பெக்ட்ஸ், அது ஆக்ஷனா இருக்கட்டும், ஹியூமரா இருக்கட்டும், டான்ஸ் சீக்வென்ஸா இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட், ரொமான்ஸ் எல்லாமே ஒரு 15 மினிட் ஆக்ட் குள்ள வர முடியும்னா அது அமுது பழனி பட்டாலும் இந்த காம்போ மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் எல்லாருக்கும் சேர்த்து. cheer up. thank you. மதுரை முத்து அவர்களே, உங்க டீம்ல இருந்து யார் வர போறா? எங்க டீம்ல இருந்து வர போறது ராமர் அண்ட் நிஷா. லெட்ஸ் வெல்கம் ராமர் அண்ட் நிஷா. ஐயா உங்களுக்காக வந்திருக்காங்கய்யா. அவனை விடுங்க. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்.
ஹலோ. டேய் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேனே, ஒரு மட்டு மரியாதை இருக்கா உனக்கு? இவ்வளவு அசிங்கப்படுத்துறீடா இல்ல? என்னடா இப்ப பிரச்சனை உனக்கு? இல்லடா, நீ தான்டா பிரச்சனை. வந்து அவன் இருக்கட்டும் விடுங்கன்ற. ஹாய்டா. ஹாய், how are you? I'm very fine டா. பரவாயில்லையே. இந்த ஸ்கூல் வாட்ச்மேனுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்களே. ஐயா நீ எந்த ஸ்கூல் வாட்ச்மேனுங்கயா? நான் வாட்ச்மேன் கிடையாது, ஸ்டூடெண்ட். ஏங்க இப்படி ஸ்டூடெண்ட் பார்த்து முன்னுக்கு இந்த இருக்கு, பின்னாடி இந்த இருக்கு, மீச தள்ளி இருக்கு. என்னங்க எல்லாமே பூச்சை வந்த உடனே இனி நாங்க என்ன பண்ண முடியும்? அதுல என்ன, அதுல டேட் ஆஃப் பர்த் என்ன போட்டிருக்கு ஐடி கார்டுல? டேட் ஆஃப் பர்த் 2006. ஒரு ஸ்டூடெண்ட் நானே வந்துட்டேன், இன்னும் டீச்சர் வரல. என்ன கொடுமை. அச்சுமா எங்க போறாரு? அச்சுமா இந்த கொடுமைய. ஏய் டேய் முத்து. ஏய் முத்து டேய் இந்தடா. ஐயா ஜட்ஜின்னு கூட பார்க்க மாட்டோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஐயா இல்ல, எத்தனை சேருங்க கொண்டு போறது? ஒரு அளவு வேணாமா? ஒரு அளவு வேணாமா? எத்தனை சேர் தான் கொண்டு போவீங்க நீங்க? இந்த மாதிரி கொடுமை பண்ண போறீங்கன்னா ஒரு பால் டாயில் இல்ல அரளியில் அரைச்சு கொடுங்க, சாப்பிட்டு படுத்துறோம். ரோபோ what is this? Sit down. இவர டீச்சர். What is this? This is chair. என்னப்பா ஒரு மரியாதை மட்டும் மரியாதை மாதிரி. ஏய் முத்து என்ன பண்ற? போ சிட். இல்ல ஐயா நீங்க ரெண்டு பேரும் கூட பண்ணுங்க, நான் போறேன். ஒரு மனுஷன் வந்து நின்னுச்சு. எல்லாரும் நான் டீச்சரா இல்லையான்னு கலாய்க்கிறீங்கல்ல? I am one and only the beautiful teacher of this school. விளக்கமாறு எங்க இருக்கு? விளக்கமாறு. I am a teacher of this school. Okay? I am student of by this school. கண்டினியூ ஒரு 2 சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பேசுங்க. I am working in 14 years this school, the one and only beautiful This school, but only one. இப்படிதான் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு டீச்சரை தாக்குற விஷயம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். உங்க ஸ்கூல் பேர் முதல்ல சொல்லுங்க சார். அதெல்லாம் நாங்க வரிசையா சொல்லுவோம், சும்மா தேவையில்லாம ஸ்டூடண்ட் என்ன அநியாயமா வந்து பூரா மறந்து வரிசையா இல்லனா நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு ஒப்பிச்சிருவேன். போய் உட்கார் போ. சோ அதனால நான் கிளாஸ் எடுக்க போறேன். சும்மா குறுக்க வந்து இந்த டிஸ்டர்ப் பண்றது கரெக்ட். நோட் பண்ணிக்கங்க. மார்க் எங்க குறைக்கணுமோ குறைங்க, கூட்டி போடுங்க. என்னோட மைண்ட டைவர்ட் பண்றது இந்த மாதிரியான அன்ஈஸியான ஆக்சுவலா டைவர்ட் ஒரு மிஸ் வந்திருக்கேன், ஒரு குட் மார்னிங் கூட சொல்லல. என்ன ஸ்கூல் இது? குட் மார்னிங் எரும மாடு குட் மார்னிங் இப்படியா சொல்லுவ? மிஸ் நான் குட் மார்னிங் அடி வயித்துல இருந்து சொல்றேன் மிஸ். அப்படியா? அப்ப ஹார்ட்ல இருந்து எப்படி சொல்லுவீங்க? ஹார்ட்ல இருந்து ஐ லவ் யூ னு சொல்வா மிஸ். ஹார்ட்ல இருந்து ஐ லவ் யூ சொல்லுவியா? ஆமா மிஸ். யாருக்கு? பட் உங்களை சொல்ல மாட்டேன் மிஸ். ஐ ஹேட் யூ. டேக் யுவர் சீட். மிஸ் எங்க பேரண்ட்ஸ் ஸ்வீட்லாம் அளவா தான் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க மிஸ். ஓ இப்போ நாங்க ஷீட்னு சொன்னது உங்க காதுல ஸ்வீட்னு விழுந்துச்சா? இல்ல மிஸ், ஸ்வீட்னு தான் விழுந்தது. அப்படியே சும்மா ஃபன் பண்ணலாமே அப்படி சொன்னேன். All students only talk English, no use Tamil word. Okay miss. ஆயம்மாவெல்லாம் நான் ஸ்கூலுக்கு கூப்பிடவே இல்லையே. அப்புறம் ஏன் வந்திருக்கீங்க? I love you Rambo. I love you too. எந்திரிச்சு நில்லு, மேல நில்லு. Stand your take bench. ஸ்டாண்ட் ஒரு டேக் பெஞ்சா? என்ன தனித்தனியா கிடக்கு? ஸ்டாண்ட் கிடக்கு, தனியா பெஞ்ச் கிடக்கு. வராதுடா. இது என்னையா டாண்டி ஒரு டேக் பெஞ்ச்னா என்னையா? பெஞ்ச் மேல நில்றா. பெஞ்ச் மேல தான் மேடம் நிக்கிறேன். ஐயோ ஏன் இந்த பெஞ்ச் மேல உன்னால நிக்க முடியாதா? இல்ல மேடம், பெஞ்ச் மேல இல்ல, கம்பி மேலே நல்லா ஏறி நடப்பேன் மேடம். ஃபுல்லா ஒரே டைலாக்கா போதே ஒரு ப்ளே கொடுக்கலாம்னு இருந்தாலும். இப்படி ஆட்றதுக்கு பேரு ப்ளே. ஆட்றதும் ப்ளே. Sit down. Thank you. ஆமா நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நினைக்காதீங்க, கேட்கணும்னு நினைச்சா கேட்டுருங்க மிஸ். ஏ மேடம், இப்படி ஒரு சின்ன குழந்தை வந்து மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க. உனக்கு தெரியுமா அவன் சின்ன குழந்தைனே? ஆமா மேடம், அவங்க பாருங்க. சந்தோஷ் யூ நோடா?
Actually, Santosh, he is my one of the colleagues. யாரா நானும் சந்தோஷம் ஒன்னாத காலேஜ் படிப்போம். You see, he is my best friend. பட் என்னன்னு தெரியல, நான் என்ன அட்ராக்ட் பண்ணேன்னு தெரியல. See, ஒரு 2 years back என்ன அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். But Mahesh, you know, என்ன பத்தி I know. மேல நினைச்ச அட்டை பாக்ஸ் மாதிரி இருக்கு, அத போய் சொல்லி விட்டுட்டு இருக்கறேன். பாடம் நடத்துங்க மிஸ். என்னங்க பாடம் நடத்தாம லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க பாத்துட்டீங்க. சரி சரி உட்காரு உட்காரு. சார் இப்படிப்பட்ட ஒரு மிஸ்டர் நான் படிச்சா என்ன சார் ஆவேன்? சார் எல்லாரும் குழந்தைங்க பிள்ளைங்க சம்பாதிச்சு குழந்தைய படிக்க வைப்பாங்கல்ல சார். சரி அப்பா சம்பாதிச்சு பிள்ளைய படிக்க வைப்பாங்கல்ல. நல்லா நோட் பண்ணாம சொல்லுங்க. அத நீ சொல்லாதடா. இவன் வீட்ல மட்டும் தான் சார் பிள்ளைங்க சம்பாதிச்சு அப்பள படிக்க வைக்குது. ரேஷன் கடைக்கு போற வயசுல ரேஷன் கடைக்கு போகாம ஈவினிங் டியூஷன் வரவான்னு ஏன் பின்னாடி தெளிச்சிட்டு இருக்கீங்க? நான் ஈவினிங் உங்க டியூஷன் வர மாட்டேன். ஏம்டா 6 மணிக்கு மேல கரண்ட் போயிடும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேட முடியாது. மார்னிங் வரேன். மார்னிங் ஸ்கூல் இருக்குடா, உட்கார்றா பேசாம. சரி சரி உன் பேர் என்ன? I am Ramu, 9th standard B section, Tiruvallur Magesh Matriculation Higher Secondary School. திருவள்ளூர் மகேஷ். இந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லா 9ஆம் கிளாஸ்ல ஃபெயில். ஏன் ஃபெயில் ஆயிருக்கீங்க? டக்குன்னு பாஸ் பண்ணி 10th போக வேண்டியதானே? இல்ல மேடம், 9th வரையும் தான் ஆல் பாஸ் போடுறாங்க மேம். 10th போனா பப்ளிக் எனக்கு ரொம்ப ஷிவரிங் ஆயிடும். மேஸ் ஏடா மேஸ் பாடம் எடுக்காதீங்க மேஸ். ஒரு நிமிஷம். என்னடா டைம் 3:45 தான். 3:45 தானே ஆகுது. வெளியில ஐஸ் வைக்கிற தாத்தா இருக்காரு. டிங் 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 டிங். ஐஸ். தாத்தா வந்துட்டாங்க. என்னதுக்கு? அங்க போயிட்டு ஒரே ஒரு சாக்கோ பார் மட்டும் வாங்கி சாப்பிட்டு வரேன் மிஸ். அது என்னடா ஸ்பெசிஃபிக்கா சாக்கோ பார் தான் வேணுமா? மிஸ் என்ன? ஐயோ என்னடா? நான் அன்லைக் மிஸ். ஏண்டா பாவிங்களா? எனக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில சாக்கோ பார் கிடைச்சதே இல்ல மிஸ். அதனால வெளியில போய் காசு கொடுத்தா எல்லா கடையிலயுமே சாக்கோ பார் கிடைக்கும். நீ போய் கடனா கேட்டிருப்ப. பெரிய காத்து வாக்குல 2 காதல் விஜய் சேதுபதி முகர கட்டைய பாரு. ஓ மை காட், அந்த படத்துல விஜய் சேதுபதி சாருக்கு இப்படிதான் நடக்குமா? பாத்தீங்களா சார், யதார்த்தமா நான் ஒண்ணு சொல்ல போய் எப்படி சிங்க் ஆகுது பாத்தீங்களா? கக்கூஸ்ல இருக்க சிங்க் மாதிரி முகரைய வச்சுக்கிட்டு நீ எல்லாம் இந்த காமெடி பண்ணாத. போய் உட்காரு போ. உட்காரு. ராமு give you ஒரு நோட் எடு. நோட்லாம் இல்ல மேடம், சில்லறையா மாத்திட்டேன். ஒவ்வொரு டைமும் பஸ்ஸுக்காரன் சில்லறையா கொடுன்னு கேட்கறான். அதனால நான் நோட்டை சில்லறையாக மாத்தி விட்டேன். சாக படிச்சிருவேன். நோட்டை குடுறா முதல்ல. ச்சே, வெரி இரிட்டேட்டிங். What is you this? irritating and very close more mouth. ஆஹா, பாக்கதாண்டா பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்க. ஆனா நோட்டை ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ற. ஊதுதான் பார்த்தேன். நம்ம புரியல. ஊதுதான் பார்த்தேன் மிஸ். அப்படியா? ஏ மைனோ, வலிக்குதான் நானும் பார்த்தேன். சம்மட்டி. தூக்கி போட்டா விழுதான் பாத்தீங்களா ராமு? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ ராமு. Excuse me. Very irritating. Excuse me. This bag, my bag. This note, your note. Hey! I know, but this note not me note. You note, okay? You understand me, my word. I am understood. You believe me. You Believe me. This note, my note, our note. என்னடா நோட்டை புதுசா வச்சிருக்கேன்னு திறந்து பார்த்தா நோட்ல ஒண்ணுமே எழுதல. Miss. என்னடா அது? Miss, 1 second. I am shame on you, Raman. ஸ்டூடண்ட் பேசுறாரு. I am so shame on you. No, you shame on you. You shame on you. No. Only not shame on you, no. You shame on you, no. Shame on you இல்ல, shame on you. நான் shame on you. என்னடா இது? Madam, miss, இது white note. தவறுதலா அதுல எழுதி வச்சு நீங்க கோழிகளுக்கிற மாதிரி இதுல கையெழுத்து போட்டு இந்த அழகான நோட்டை நான் பாழாக்க விரும்பல மிஸ். சாரி மிஸ். என்ன லாய்க்? எதுக்குமே லாய்க் இல்ல. நீ எதுக்குமே லாய்க் இல்ல. படிக்க லாய்க் இல்ல. எதுக்கு போய் நான் வயிறு இருந்து சொல்றேன்டா.
வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா. கத்திடுறா, ஒரு கத்தி கொடுக்க ஆளாடுறா. நீ சொல்லி கொடுங்க மேஷ். தமிழ் தமிழ் அப்படி சொல்லி கொடுங்க மேஷ். நில்றா அந்த பக்கம். வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ எல்லாம் நடு ரோட்ல நிப்ப. அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல டிராபிக் போலீஸ் ஆயிடுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? லைசென்ஸ் இல்லாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சாரி இல்ல லைசென்ஸ் இல்லாம ஹெல்மெட் இல்லாம வருவீங்க, நான் உங்களுக்கு ஃபைன் போடுவேன். அதானே சொல்ல வந்தீங்க? அப்படிலாம் ஒண்ணும் சொல்ல வரல. எரும மாடு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி தலை சீவரியே, அடிச்சு அடியில உன் தலையெல்லாம் கலைஞ்சிருச்சு எருமை. நீங்க கலைக்காதீங்க மிஸ். 4 மணிக்கு மேல ஸ்கூல் ஓவர் ஆனோன்னா கேர்ள்ஸ் எல்லாம் வருவாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இவ்வளவு கேர்ள்ஸ் முன்னாடி நான் உன்னை அடிச்சது உனக்கு அவமானமா இல்ல? ஆமா, இங்க யாரு கேர்ள்ஸ் இருக்காங்க? ராமு, வாட் ராமு? ஐ லவ் யூ அச்சு. அச்சுனா ஒன்னு வச்சு. மிஸ், நான் உங்ககிட்ட நான் படிக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்டா ஃபர்ஸ்ட் நடத்துங்க. ஸ்டூடெண்டா நடத்தலாம்டா. 9ஆம் கிளாஸையே 9 வருஷமா படிக்கிற ஒண்ணே என்னால ஸ்டூடெண்டா நடத்த முடியாது. நம்ம எல்லாம் ஒண்ணா தான படிச்சோம். இங்க பாருங்க, எப்படியாவது 9ஆம் பாஸ் ஆக்கணும்னு இங்கிலீஷ்ல சொல்லு. இங்கிலீஷ்ல சொல்லு. He passing 9. ஓகே, I am passing 9. He passing 9 but no use. அவ்வளவு அவமானப்படுத்துறான் இந்த ஸ்கூல்ல. இதுக்கப்புறம் இந்த பையனை நான் ஸ்கூல்ல வச்சுக்கணுமா சார்? வச்சுக்கங்க நீங்க தயவு செய்து. I am sorry. போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வா போ. மிஸ், இல்ல மிஸ், ஸ்கூல் வேன் வந்துருச்சு, நான் வீட்டுக்கு போறேன் மிஸ். வேணு தான் பேரண்ட கூட்டிட்டு வா. அம்மா, மம்மி, this teacher only torture. This teacher wood on the very adding pinning. Very irritating face. Why are you laughing? I am most crying, you laughing. என்னன்னு கேளு மம்மி. எதெல்லாம் கேளு மம்மி. சிரிச்சுக்கிட்டே இருக்கேடா. ஏன்டா அப்படி? மிஸ், உங்க சன் Why did you beat my son? அந்த அளவுக்கு தெரியாது மேடம். இல்ல கேளுங்க மேடம். You my மம்மி சொல்றது புரியுதா? Why did you did not? ஸ்கூல் வேன் வந்துருச்சு, நான் வீட்டுக்கு போறேன் மிஸ். வேணு தான் வேணு. அம்மா, மம்மி, this teacher only torture. This teacher wood on the very adding pinning. This very irritating face. Why are you laughing? I am most crying, you laughing. என்னன்னு கேளு மம்மி. எதெல்லாம் கேளு மம்மி. சிரிச்சுக்கிட்டே இருக்கேடா. ஏன்டா அப்படி? மிஸ், உங்க சன் Why did you beat my son? அந்த அளவுக்கு தெரியாது மேடம். இல்ல கேளுங்க மேடம். You my மம்மி சொல்றது புரியுதா? Why did you did not? Your son is not working in homework and not reading is no. No, mommy. I am writing a homework. I know about my son. You not know. I know this child. You about me. Actually, Nayan, lots of time fail. I give your son TC. Please change another school. Oh my God. What is this, ma'am? I am What only is asking, this? sir. What is this? Ma'am, please go. Your son TC. He. Son please TV. Your son TC. Why my son TC? No discipline. No homework writing. Yes, In all girls in Eve teasing this. எங்க கேர்ள்ஸ் இருக்கு? Please get out. மேம், நாங்க வந்து ஒரு சார், flying இந்த மிஸ் எங்களுக்கு வரட்டும் கிளாஸ் இருக்கிற டீச்சர்ட்ட படிக்க துப்பு இல்ல. Excuse me, please shut up your mouth, okay? பின்னாடி பழுத்துரும், பேசாம இரு. என்ன வந்தேன்னு பாக்குறேன், பின்னால பழுத்துரும். என்ன எங்களுக்கு அங்க பூரா பழுத்து கிடக்கு. இங்க பாரு, எவ்வளவு பழுத்து இருக்கு. 8 மணி கொண்டு வந்து பூரா பழுத்து கிடக்கு பாருங்க. சார், இந்த ஸ்கூல்ல இருந்து இவங்க டிசி வாங்க வேணாம்.
ஐ அம் ரிசைனிங் தி ஸ்கூல். இல்ல ஒரு நிமிஷம். ராமு கை நீட்டுங்க சொல்றேன். நான் யார்ட்டையும் கை நீட்டி பழக்கம் சார். இந்த டீச்சரும் தேவை கிடையாது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஸ்கூலுக்கு தேவை கிடையாது. அந்த பையன் வந்து சீப்பை வச்சு இதை தான் பண்றானே ஒழிய வேற எதுவுமே அவன் பண்ணல. அதனால இந்த மாதிரி சிரிக்காம உங்க பையனை ஒழுங்கா வளர்க்குற வழியை பாருங்க. எப்படி ஒரு டீச்சர் இருக்க கூடாதுங்கிறதுக்கு இந்த டீச்சர் உதாரணம். எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க கூடாதுன்னு கிடையாது, இனிமேல் இப்படி பிறக்கவே. அதனால ஒரு பலத்த கைத்தட்டலோட இந்த கிளாஸ் ரூமை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே ராமரா நிஷா பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. Thank you. கெஸ்ட் என்ன சொல்றாங்க சந்தோஷ் சொல்லுங்க. இல்ல என்னன்னா கண்டென்ட்டே இல்லாம கூட சிரிக்கலாம் அப்படின்றது வந்து இதுல தெரிஞ்சிச்சு. சிரிச்சா போச்சு ஸ்பெஷல் ரவுண்ட் இது. இல்ல, சிரிக்க கூடாது, ஆனா எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. அதுதான் ராமரன் நிஷாவோட மிகப்பெரிய பெருமை. இப்படி ஒண்ணுமே இல்லைன்னா கூட வந்தா அப்படி சிரிக்க வைக்கிறாங்களே, உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு ஆசை நினைப்பேன். இன்னைக்கு வந்து என்னுடைய கிஃப்ட் 2 பேருக்கு சேர்த்து 2 பேரும் வாங்கிக்கணும். புடிங்க. ஓ தேங்க் யூ சார். வெறும் கவர் இல்லாம இல்ல தெரியுது உள்ள ஏதோ இருக்கு. ஏதோ இருக்கு, அது மட்டும் தெரியும். அப்படி அலட்சியப்படுத்தி நான் என்னைக்குமே நான் அலட்சியமே படுத்துனதுல கொடுங்க கவர். நீ 6000 ரூபாய் கொடுத்திருக்காரு. காசு பணம் கொட்டு மணி காசு நம்ம சிரிச்சா போச்சு ஸ்பெஷல்ல ரோபனா உங்களுடைய டீம்ல இருந்து யோகி அண்ட் ராஜா. யாரா என்ன போன் பண்ணி வர சொன்னது? கேக்குறல. ஏய் அதான் கேக்குறாருல, யாரா ஃபோன் பண்ணி வர சொன்னாரு? கேக்குறாருல. ஏய் யாரா போன் பண்ணி வர சொல்றது? அதான் நீ கேக்குறல. ஏய் அந்த மாதிரி விளையாடுங்க. யாரா என்ன வர சொன்னது? அதான் சார், இவன் சிறான அறிவு கட்டவன். எதுக்கு என்னென்ன பண்ணணும்னு விவசாயே தெரியாது. ஏய் நித்து, சின்ன வயசுல இருந்து நிறைய விளையாடி இருக்க போல இந்த மாதிரி. ஏண்டா காசே இல்லடா ஊர்ல. அரே எதுக்குடா வர சொன்னீங்கண்ணா? ஆமா, யார் நீங்க? நான் தான் ஆலின் நாள் அகல ராஜா. அது இல்ல சார், அகல ராஜா. செல்லம் உன்ன மாதிரி அழகா அந்த அழகு ராஜான்னு வைக்கலாம், அகலமா இருக்கிறதால அகல ராஜான்னு வச்சுக்கினேன். நான் வந்து ஆலின் நாள் அகல ராஜா சம்மர் கோச்சிங் கிளாஸ் சென்டர் ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு வந்து சம்மர் கேம்ப் எடுக்க போறேன் சார். சம்மருக்கு கேம்ப் எடுக்க கூடாது, நல்லா போடணும், இல்ல தூத்துறோம். அது நீ சொல்லாரா? முதல்ல உன் மண்டைக்கு 10 கேப்ப வாங்கி போடு சார். எங்களுக்கு ஏதாவது கிளாஸ் இருங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து செஸ் கேம். செஸ் கேம்ன்றது வந்து எந்த மாதிரி தெரியுமா? நம்ம வாழ்க்கை மாதிரி. எப்படி சார் சொல்றீங்க? செஸ்ன்ற விளையாட்டு என்ன தெரியுமா? ராஜாவை பத்திரமா பாத்துக்கணும். அப்படியா? ராஜா உடம்பு பத்திரமா பாத்துக்கடா, வேலை வேலைக்கு சாப்பிடணும். என்ன பண்ற? நீங்க தான் ராஜாவை பாத்துக்க சொன்னீங்க. ஓ அந்த மாதிரி அந்த ராஜா இல்லடா, இந்த ராஜாவை பாத்துக்கணும்டா. அதானே நானும் பார்த்தேன். ஏன்பா ராஜா இருக்குது, ராணி இருக்குது, கூடவே ஏன்பா மந்திரி இருக்காரு. அது ஏனா? அது ஒண்ணு இல்ல, ராஜா வெளில போகும்போது ராணிக்கு ஒரு கம்பெனி தேவை இல்லையா, அது நல்ல மந்திரி கூடவே இருக்காரு. அது இருக்கட்டும், அப்புறம் ஏன் மந்திரி பக்கத்துல குதிரை இருக்குது? அது அது ஒண்ணு இல்ல, ராணி கூட மந்திரி இருக்கும்போது ராஜா திடீர்னு வந்துட்டாருன்னா மந்திரி எஸ்கேப் ஆகணும்ல, அது நல்ல குதிரை வச்சு. புதுசா இருக்கா அதெல்லாம்? அதெல்லாம் இருக்கட்டும்பா, அப்புறம் ஏன் யானை வச்சுக்கிறாளோ? ஏன்னா ராஜா கில்லாடி, மந்திரி இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு ராஜதந்திரி மாதிரி ஒரு யானையை வச்சு மந்திரியை பக்காவா பிடிச்சிருவாரு. இல்ல இந்த ராஜா தான் வேற யாரையா வெளியே வச்சுக்கிறாரு. அதனாலதான் அவர் வெளியே போறாரு. ஏன்னா பாரம்பரியமா விளையாண்டு விளையாட்டு பாக்கியலட்சுமி சீரன் மாதிரி ஆகிட்டீங்களா? உங்களுக்கு வந்து விளையாட்டு வந்து செட் ஆகலைங்களாங்க. சூப்பரான ஒரு அடுத்த கிளாஸ் ஆர்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட். ஆர்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து தேவை உள்ளதா மாத்துறதா? எப்படி சார் சொல்றீங்க? அதாவது எக்ஸாம்பிளுக்கு லாரி டயரை டைனிங் டேபிளா வச்சுக்கலாம், உடஞ்ச பக்கெட்டை பட்ரோஸ் செடிக்கு வச்சுக்கலாம், மைனாவே இந்த ஷோக்கு ஆங்கரா வச்சுக்கலாம். ஐயோ சாரி மைனா, தெரியாம பேசிட்டான். ஒரு நிமிஷம். ஆமா ஒருத்தன் தானே இருக்கா? ஏன்டா 2 வாட்டி சொன்னேன். 2 பேர் இருக்கீங்களா? 3 செகண்ட காப்பாத்திருக்கப்பா. அடுத்தபடி எல்லாருக்கும் பிடிச்சது, எல்லாருக்கும் தேவையானது என்னது? டான்ஸ்.
1 2 3 டான்ஸ் சொல்லி கணக்கு சொல்லி கொடுக்குற. ஐயோ டேய் கணக்கு நான் வந்து கவுண்ட் நான் வந்து 1 2 3 4 சொல்லுவேன் அதுக்கு அப்புறம் பாட்டு வரும் சார் 4க்கு அப்புறம் 5 தான் அவர் எப்படி பாட்டு வரும்? ஐயோ டேய் டான்ஸ் நிறைய வகை ஹிப் ஹாப் இருக்கு பேலே இருக்கு ஃபோக் இருக்கு பிரேக் டான்ஸ் இருக்கு பிரேக் டான்ஸ் தானே? பிரேக் டான்ஸ் நல்லா தெரியும் இங்க வா முன்னாடி போகாத ஏன் பிரேக் டான்ஸ் தெரியும் உனக்கு இப்போ நாங்க போடுற எப்படி தெரியும்? ஓகே பசங்களா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சத்யா மற்றும் கேஜி டைல்ஸ் வழங்கும் கலக்க போவது யாரு சாம்பியன். சூப்பர் நண்பா சூப்பர் நண்பா. ஏய் நண்பா இங்க வா சார் டான்ஸ் வந்து டான்ஸ் செட் ஆவல ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்விமிங். என்ன சார் இது? ஏய் இது வந்து லைஃப் ஜாக்கெட் பா. பரவாயில்ல சார். உங்க வீட்டம்மா உங்களோட ஒல்லியா இருப்பாங்க போல இருக்கு. சின்னதா இருக்கு. ஏய் லைஃப் ஜாக்கெட் இல்ல லைஃப் ஜாக்கெட். சாரி சார் சாரி சார். இத வந்து நீ போட்டுக்கணும் வச்சியா நூறுகாம இருப்ப. ஏன் செல்லம் ஏய் என்னடி ஆச்சு? யாரு இருக்கலாம்? நான் மூடியாம இருக்கிறேன்பா. இந்த சமுதாயத்துல என்ன மாதிரி ஆம்பளைங்க திடீர்னு மூடியாம போயிட்டா எங்க சமுதாயம் எப்படி ஏத்துக்கும்? ஏய் ஏண்டி நான் வீட்டை தானே இருந்தேன். பாத்துக்கு காரணம் டேய் அவன் வாழ்க்கையை நீ பாழாக்கிட்டியாடா. பாலாகிறது இருக்கட்டும்பா. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி பால் கொடுக்க போறேன்னு தெரியப்பா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க லூஸ் மாதிரி? இது வேற உங்க ரெண்டு பேர் வாய் கொஞ்சம் கூட சரியில்லை. ஆனா டேய் என்ன சொன்னாலும் லூஸ் மாதிரி சிரிச்சுனே இருக்கீங்க. ஆமா சார். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் இஸ் லீஸ்ட் காம்ப்ளிகேட்டட். வாழறதுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுக்கு அது 3 இருந்தா போதும் சார். மற்றபடி எல்லாமே சந்தோஷம். ஏன்னா இந்த நீங்க சொல்ற ப்ரெஷர் கஷ்டம் கிருமி சாவு எல்லாமே நாம வாய் விட்டு சிரிச்சா போச்சு அவ்வளவுதான் சார். நீ இதெல்லாம் கிடைச்சு நாங்க மனசுனா வெளில போயிட்டா உண்மையாலே பைத்தியம் ஆயிடுவோம். அதனால தான் நாங்க இங்க இருந்துட்டு பைத்தியமா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். வேணா இடம் இருக்கு வாங்கலாம். ஓகே ராஜா யோகே லோகே கிரேஸ் அக்கா சொல்லுங்க. சூப்பரா இருந்தது. இந்த சிரிச்சா போச்சு ஸ்பெஷல்ல வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் வந்தோம். அது வந்து அன்லிமிட்டடா வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் இங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. நீங்க பெர்ஃபார்ம் பண்றதை நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப நல்ல உங்களுக்கும் அழகான டைமிங் சென்ஸ் யூனிக்கான ஒரு கான்செப்டா இருந்துச்சு. ரொம்ப நீட்டா ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பர் வெரி குட். ஓகே மைனா சொல்லுங்கண்ணா. இந்த ஒரு பாக்ஸிங் ரிங் இருக்கு. நமக்கு கெஸ்டா வந்து சார்பட்டா சந்தோஷர் வந்திருக்காரு. ஆமா ரியல் பாக்ஸர். உள்ள இறக்குங்க. ஆமா ஓகே பால கைதறல் ஓகே சந்தோஷ் நீங்க எவ்வளவு பெரிய பாக்ஸரா வேணா இருக்கலாம் சார்பட்டா பரம்பரையா இருக்கலாம் தனியா சண்டை போட்டுருக்கீங்க. யாரோ வந்தா நல்லா தான் இருக்கும். சர்ப்ரைஸ் அவரால இறங்கவா? யாரு உங்களுக்கு பயங்கர டஃப்பா இருக்கும். ஓகே யாரு இப்ப வர்றாரு பாருங்க டான்சிங் ரோஸ். ஆமா லெட்ஸ் வெல்கம் டான்சிங் ரோஸ். ஃபேமிலியே அடிக்கிற அளவு உங்கள்கிட்ட ஆட்டம் இருக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. மெட்ராஸில் இருக்கிற பாக்ஸிங் பரம்பரையிலேயே ரோஸுக்கிட்ட இருக்கிற கால் படம் மாதிரி அவங்ககிட்டையும் கிடையாது. ஸ்டைலாக டான்ஸ் ஆடுறா போலே இருக்கும். அதனால தான் அவன் பேர் டான்சிங் ரோஸு. ஆப்னண்ட் ஜனங்களுக்கு அவன் தான் கேட்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். நான் ராமா விஜய் டிவில டிராமா அங்க கபிலா கிட்ட அடி வாங்கணும்னு கோவத்துல ரங்கபாத்தியா கிட்ட வித்த கத்தவனை பார்த்தா குக்குத்து கோமல போய் கோயம்பு ஆக்கிருக்கிற. இங்க ஆரலட்ல அடி ஓட்டினீங்க. வா முஞ்சா வந்து சண்டை கூட செய்ய. இதோ நீங்கள் அவங்களோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரோசமான காமெடி குத்து சண்டை போட்டி இன்றைய போட்டி. என்ன ரோஸ் பல்டேச்சு வரல? வெடிக்க பாண்டா படிக்க வாரா புழுதி பறக்க 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 போர்தா நடக்க எவன்டா எதுக்கு எதுதான் இவன்டா. வா 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 இப்ப
போ உண்மையா தெரியுமா உனக்கு என்ன ஏரியா அந்த வந்து சும்மா கூயினுங்க அப்படியே அச்சன் வச்சியா அச்சி இங்கே காலி பண்ணிட்டு காலி பண்ணிட்டுமா இந்த வாங்கிக்கோ இறக்கி விட்டு அடி போகிறீங்க ஐயா. அப்புறம் ஐயா நல்லா பண்ணீங்க ஐயா. எனக்கு பிடிச்ச கேரக்டர் டான்சிங் ரோஸ். சூப்பர். ஓகே, நம்ம கலக்க போவது யார் சாம்பியன்ஸ்ல சிரிச்சா போச்சு ஸ்பெஷல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம்பியன்ஸ் நம்ம வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க. சோ அதுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துலாம். கேஏஜி டைல்ஸ் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher யாருக்கு போகுது? வெரி ஆனஸ்ட்லி இது ஆக்சுவலி டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ அட்டகாசமா இருந்தது. கேஜி டேல்ஸ் வழங்கும் இந்த 5000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher will go to அமுதவாணன் and பழனி பஞ்சாமிர்தம். ஓகே, காயரான் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோஸ் வழங்குகிற கிஃப்ட் வவுச்சர் யாருக்கு போகுது? பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே அதாவது படுத்துக்கிட்டு பார்க்கலாம்டா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பாலா துவேகேசவா. ஓகே, இன்னைக்கு நம்ம சிரிச்சா போச்சு ஸ்பெஷலுக்கு கெஸ்டா வந்திருக்கிற குக் வித் கோமாளி டீமை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சந்தோஷ், கிரேஸ் அக்கா வித் யூ. என்னதான் வந்து அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது நம்ம ப்ரொஃபஷனா இருந்தாலும் நாம சிரிக்கிறதா நமக்கு எப்பயுமே ஹாப்பி. இன்னைக்கு நீங்க அதான் சொன்னீங்க, குக் வித் கோமாளிக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் கிளப் இருந்தாலும் நீங்க வந்து சிரிச்சது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. நீங்களும் சொன்னீங்க, அது எங்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. இதே மாதிரி மன நிறைவா நீங்களும் இருப்பீங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ரவுண்ட்ல உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு நம்ம கலக்க போத சாம்பியன்ஸ் டீமே ரெடியா இருக்காங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஈரோடு மகேஷ் அண்ட் மைனா. இது KPI சாம்பியன்ஸ் ஹோல் டீம். இது உங்கள் சத்யா மற்றும் கேஜி டைல்ஸ் வழங்கும் கலக்க போவது சாம்பியன்ஸ் பவர்ட் பை ஹர்ட்ஸ் அண்ட் கார்ட் மற்றும் HAP டெய்லி ட்ரிவன் பை ஸ்கோடா ஸ்லாவியா. Co-presented by Kairon Mattresses and Pillows, Eva Deodorants, Ramraj Dhoti Shirts and Bunions மற்றும் Urban Rice Manhattan Condos OMR.